திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அரசு மருத்துவமனையில் மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு மருத்துவம் முறையாக வழங்காததை கண்டித்து 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லிங்கப்பன். வணக்கம் லிங்கப்பன், போராட்டம் குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சுபா. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் கோட்டை அருகே இருக்கக்கூடியது ஆரணி அரசு மருத்துவமனை. இந்த அரசு மருத்துவமனையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஆரணி அடுத்த ஆகாரம் பகுதியைச் சேர்ந்த பழனி என்பவர் மாற்றுத்திறனாளி. இவர் காயம் ஏற்பட்ட நிலையில் அந்த மருத்துவமனையில் உள் சிகிச்சையில் இருந்துள்ளார். அப்போது அவருக்கு உண்டான போதிய மருத்துவ சிகிச்சைகள், அதாவது இந்த எக்ஸ்ரே, ஸ்கேனர் மற்றும் இந்த உரிய மருந்துகள் இல்லை என்று அந்த மாற்றுத்திறனாளியை அலைக்கழித்ததாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிக்கு உதவியாக மேலும் சில மாற்றுத்திறனாளிகள் நேரில் கடந்த 2 நாட்களாக மருத்துவர்களை அணுகி இவருக்கு சிகிச்சையை உரிய முறையில் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். அந்த நிலையிலே இவரை டிஸ்சார்ஜ் செய்து விட்டோம், 3 நாளுக்கு முன்னாடி செய்து விட்டோம். தற்போது ஏன் இவர் உள்ளிருக்கில் இருக்கிறார் என்று எதிர்மறையாக மருத்துவர்கள் கேள்வி கேட்டதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து மாற்றுத்திறனாளிகள் 200க்கும் மேற்பட்டோர் ஆரணி அரசு மருத்துவமனை முன்பாக முற்றுகையும் மற்றும் மருத்துவமனை நிர்வாகத்தை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். அப்போது இந்த மாவட்ட மருத்துவ அலுவலர் வரும் வரை நாங்கள் காத்திருப்பு போராட்டம் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை ஆரணி காவல்துறையை சார்ந்த டிஎஸ்பி ரவிச்சந்திரன் தலைமையிலான போலீசார்களும் பாதுகாப்பில் ஈடுபட்டு டிஎஸ்பி ரவிச்சந்திரன் அந்த மாற்றுத்திறனாளி நிர்வாகிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அப்போது பேச்சுவார்த்தை உடன்படாததால் அந்த போராட்டம் தற்போது காத்திருக்கும் போராட்டமாக ஈடுபட்டு வருகிறது. சுபா, விவரங்களுக்கு நன்றி லிங்கப்பன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.